ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால வந்து கூட அந்த டிவி செய்தியின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து கிருபையாக நம்ம நடத்துவாங்களாக. இந்த நாளிலும் கூட அருமையானவளே, சத்துரு வருகிறான் என்கிற ஒரு தலைப்பில் நாம் ஆண்டவருடைய செய்தியை தியானிக்க போகிறோம். பிறகு ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பலருடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், சபைகளிலே சத்துரு கடந்து வருகிறான் என்று சொல்லி வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். அப்போ சத்துரு வருகிறான். எப்படி வருகிறான்? பறந்து வருகிறான். ஒரு கழுகை போல். இந்த கழுகை நமக்கு தெரியும், ரொம்ப உயரமாக பறக்கும். ஒரு சிறிய பொருளை கூட அது கண்டுகொள்ளும். இதே போல் ஒரு கழுகை போல சத்துரு வந்து கர்த்தருடைய வீட்டின் மேல் வருகிறான். அது ஆலயத்தை குறிக்கிறது. நாமும் ஆலயம்தான். நம்மை குறிக்கிறது, நம்ம குடும்பங்களை குறிக்கிறது. நம்முடைய வாஞ்சைகளெல்லாம் கிறிஸ்து நம்ம வீட்டில் வரணும், தேவன் நம்ம நடத்தணும், தேவனோடு நம்ம உலாவணும். இதுதான் ஆசை, வாஞ்சை. ஆனால் பைபிள் சொல்கிறது, கர்த்தருடைய வீட்டில் சத்துரு கழுகை போல அவன் பறந்து வருகிறான். 3ஆம் வசனம் சொல்லுது, சத்துரு அவர்களை தொடருவான். அவன் வருகிற சத்துரு அவன் நம்ம விட்டு மாறுறது மாதிரி இல்லை, தொடர்ச்சியாக அவன் அமர்ந்து நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதங்களை கெடுக்கும்படியாய், நன்மைகளை கெடுக்கும்படியாக தான் அவன் வர்றான். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம அநேக நேரத்தில் கர்த்தருக்கு இடம் கொடுப்பதில்லை, ஆனால் பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம். அவன் நம்முடைய குடும்பத்திலே வந்து அவன் தொடர்ந்து அதில் இருந்து செயல்படுகிறான். இதனால் வர வேண்டிய நன்மைகளெல்லாம் தடுத்து நிறுத்தப்படுகிறது. சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அது மட்டும் இல்லை, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்போ நம்ம தொடர வேண்டியது தேவனுடைய நன்மையும் கிருபையும் தொடரணும். ஆனால் பிசாசு தொடர்றான், சத்துரு தொடர்றான். இதனால் குடும்பத்தில் பாருங்கள், எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் சில விடுதலையை வாங்க முடியலை, சில நன்மையை பெற முடியலை. இதை குறித்து நம்ம அறியணும். அப்போ ஏன் என் குடும்பத்தில் மட்டும் சத்துரு வர்றான், அவன் தொடர்ச்சியாக என் குடும்பத்தில் ஏன் பயணிக்கிறான்? ஒரு கேள்வி நமக்குள்ளே வரணும். அந்த கேள்விக்கு ஆன்சர் இந்த வேத பகுதியில் இருக்கிறது. அவன் அமரும்படியாய், தொடரும்படியாய், என் குடும்பத்தில் வரும்படியாய், என் வாழ்க்கையில் வரும்படியாக என்ன இருக்கிறது? அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிறோம். அது நம்ம விட்டு அகலணும். கண்டிப்பாக அவனுக்குரியது நம்மிடத்தில் இல்லாவிட்டால் அவன் போயிடுவான். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வர்றான், அவனுக்கு உரியது ஒன்று என்னிடத்தில் இல்லை. அதுபோல் நம்ம அவனுக்குரிய எந்த காரியமும் நம்ம குடும்பத்திலேயோ நம்மிடத்துலையோ நம்ம சபையில் இல்லைன்னா அவன் வந்தால் கூட போயிடுவான், நிற்க முடியாது. சரியில்லை அப்படின்ட்டு அவன் போயிடுவான். நம்ம இடம் கொடுக்குறோம், சில காரியங்களை செய்கிறோம், அதனால அவன் தொடர்ச்சியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அநேக குடும்பங்கள் எழும்ப முடியலை, சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட முடியலை, நன்மை சொந்தமாக்க முடியலை. பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை நம்ம அந்த நாளில் எடுக்கும்படியா இந்த வேத பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். அந்த 1ஆம் வசனம் சொல்லுது, வாயில எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறினார்கள், என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினாங்க. எதனால வர்றான்? தேவனோடு பண்ணின உடன்படிக்கையில் நம்ம சரியாக இல்லை, நிலை நிற்கலை. கொஞ்ச நாள் அந்த உடன்படிக்கையை கை கொண்டோம், அதன்படி நடந்தோம். ஆனால் நாள் போகும்போது அதை விட்டுட்டோம். ரட்சிக்கப்பட்ட போது, ஞானஸ்நானத்தினால் உடன்படிக்கை பண்ணின போது,
ஆண்டவருக்காக தீர்மானங்கள் எடுத்தபோது நம்ம உறுதியாக இருந்தோம். ஆனால் அதை கொஞ்ச நாளில் நம்ம அதை விட்டுட்டு அதை மீறி நடந்ததுனால சத்துரு அப்படியே பறந்து நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் வந்துட்டான். சும்மா ஒன்றும் வரல, இடம் இருக்குது, இடம் இருந்ததில் அவன் வந்தான். அதுபோல் எந்த நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினாங்க, ஆண்டுடைய பிரமாணத்தை நம்ம கை கொள்ளலைங்க, அதுக்கு விரோதமாக நம்ம செயல்பட்டோம், துரோகம் பண்ணணும். அதனால தான் அவன் வந்தான், சும்மா வரல. நம்ம அதை நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். ஏன் எனக்கு வாழ்க்கையில் இப்படி போராட்டம் வருது, ஏன் என் குடும்பத்தில் மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நாம் கலங்கிட்டு இருக்கிறோம். அது எதனாலன்னு அறிஞ்சோன்னா நம்ம அதை சரிப்படுத்த முடியும். பாருங்க, நம்ம அந்த பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணணும். இதனால்தான் அவன் உள்ளே வர்றான். அதுக்கு தான் கர்த்தர் அனுமதி கொடுக்குறார். தேவன் அனுமதிக்காமல் வர முடியாது. யோபுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, பிசாசு ஒன்று ஈஸியாக உள்ளே போக முடியலை, கர்த்தர்ட்ட அனுமதி வாங்கி தான் அங்கே போனாங்க. ஏன் அவர் பர்மிஷன் கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம மேலே தப்பு இருக்குது, அந்த தவறை நம்ம சரி பண்ணணும், உடன்படிக்கையை நம்ம மீறக்கூடாது, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணக்கூடாது. இது நம்ம மனதில் இதனால்தான் என் வாழ்க்கையில் பிசாசு என் வாழ்க்கையில் அவனுடைய கிரியைகளை நடப்பிக்கிறான். அவன் யார்? திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே, வேற எதுக்குமே வரான். அவனுக்கும் கொஞ்சம் இடம் கொடுப்போம், நீ கொடுத்தோன்னா நம்ம ஆசீர்வாதத்தை நன்மையை திருடிடுவான், நம்ம விடுதலையை திருடிடுவான், நம்ம குடும்பத்தின் வளர்ச்சியை திருடிடுவான். அதனால கொஞ்சம் கூட அவனுக்கு இடம் இருக்கக்கூடாது, முழுமையாக அவனை துரத்தணும். அப்போ தான் அவன் நிற்க மாட்டான், அவன் தொடர்ச்சியாக நம்மோடு போராட முடியாது. முதலாவதாக ஒரு காரியத்தை பார்த்தேன். ஏன் சத்துரு என் வீட்டுக்குள்ளே வர்றான், எனக்குள்ளே வர்றான், என் குடும்பத்துக்குள்ளே வர்றான், என் சபைக்குள்ளே வர்றான்? முதல் காரணம், உடன்படிக்கையை நம்ம மீறோம், நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் செய்கிறோம். ரெண்டாவது காரியம், அந்த 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிற இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள். நன்மை செய்யும்படியே அழைக்கப்பட்டவங்க, நன்மை செய்யும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டம். சத்துருக்களுக்கு கூட நன்மை, தீமை செய்தவர்களுக்கு கூட நன்மை செய்யணும், இதுதான் பிரமாணம். ஆனால் நன்மையை வெறுக்கிறார்கள். அதுக்கு காரணம், சத்துரு அப்படியே நம்மளை வஞ்சித்துடுறான். நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோம், அவர் அதற்கு பதிலாக பாருங்க நன்றி உணர்வு இல்லாமல் இருந்தால் கூட நமக்கு பிசாசு சொல்லலாம், பார்த்தியா ஒரு நன்மையும் செய்தால் அவன் நன்றி உணர்வு இல்லாமல் தான் இருப்பான். அப்படி சொல்லும்போது நமக்குள்ளே ஒரு சோர்வு நம்ம நன்மை செய்ய மாட்டோம். நன்மை செய்வதே ஒரு வெறுப்பையா, யாருக்கும் நன்மை செய்யக்கூடாது. பாருங்க, ஒரு நண்பர் என்னோடு பேசிகிட்டு இருந்தார். பாருங்க, அவர் வெளி தேசத்தில் இருக்கிறாரு, அநேகரை இங்கேருந்து வெளி தேசத்துக்கு காசு செலவில்லாமலே கொண்டு போய் அவருக்கு வேலையெல்லாம் வாங்கி கொடுப்பார். ஆனால் என்ன நடந்துச்சு, அப்படி சப்போர்ட் பண்ண அந்த ஜனங்கள் அவருக்கு எதிராக நின்னாங்க. அதனால் அவர் சொன்னார், இனிமேல் யாருக்குமே நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். பிறகு பிசாசு சில சூழ்நிலையை வச்சு நம்மளை நன்மை செய்ய விடாதபடி தடுக்கிறான். பைபிள் வசனம் இருக்குது, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. அப்போ நம்ம மேன்மைப்பட விடாதபடி நன்மை செய்யாமல் இருக்க தடை பண்ணுறான். அதனால் சத்துரு உள்ளே வர்றான். ஏன்னா அவன் தீமை தான் செய்வான். நம்ம நன்மை செய்தால் அது கர்த்தருக்கு பிரியப்படுறார். அதனால் அதை ஒரு வெறுப்பை உண்டு பண்ணி தீமை செய்ய தூண்டுகிறான். அப்போ எதனால சத்துரு உள்ளே வர்றான்? நன்மையை வெறுக்கிறதுனால. ஒருவேளை முன்னால் அநேகருக்கு நன்மை செய்தேன், யாருமே அதை நன்றி உணர்வாக இல்லை, அதனால்
அதை வெறுக்கிறேன்னு சொல்கிறீங்களா? சத்துரு உள்ளே வர்றான், தீமை செய்ய தூண்டுறான். தீமையை நன்மையினால் வெல்லு, இதான் வசனம். அப்போ தீமை செய்தால் கூட நீ நன்மை செய்தால் அதை வெல்லணும். அருமையானவர்களே, நம்ம சத்துருக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசு எதிர்த்து நெல்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ நம்ம அதுக்கு சோத்திரம், தீமையை நம்ம வெறுத்து நன்மையை செய்யணும். எத்தனை எதிரான காரியம் வந்தாலும் நன்மையை நம்ம வெறுக்கக்கூடாது. ரெண்டாவது காரியத்தை பார்த்தோம். மூன்றாவதாக அந்த 4ஆம் வசனத்தை வாசிங்கன்னா 2 காரியம் அவங்க செய்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். 1 ராஜாக்களை ஏற்படுத்துகிறாங்க, 2 அதிபதிகளை வைத்து கொண்டார்கள். அது ஆண்டவர் சொல்கிறாரு, ராஜாக்களை ஏற்படுத்திட்டாங்க, அது என்னாலே அல்ல. பாருங்க, ராஜாவுக்கு தேவ ஜனங்கள் கீழ்பட்டிருக்கணும் அந்த நாட்களில், அது தேவனுடைய விருப்பம் அல்ல. தீர்க்கதரிசிகளை வைத்தார். பாருங்க, அவர்களை விசாரிக்கும்படியாக விரும்பினார். ஆனால் அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், அது என்னாலே அல்ல. அதிபதியை வைத்து கொண்டார்கள், ஆனாலும் நான் அறியேன். இதான் மேட்ரு. தேவனுக்கு விருப்பமில்லாத தலைமையை இல்லை மனிதர்களை நம்ம இன்னைக்கு மேன்மையாக வச்சிருக்கிறோம். மனுஷன் நம்ம அறியணுங்க. கர்த்தருக்குரிய மகிமையை நம்ம கொடுக்கணும். இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்க, கர்த்தரை விட மனுஷனை அதிகமாக நம்புகிறாங்க. அன்னைக்கு அதான் நடந்து, ராஜாக்களை ஏற்படுத்தி அவனுக்கு கண்ட்ரோலில் இவங்க போக விரும்புகிறாங்க. அதான் ஆண்டவர் சொல்ல, என்னாலே அல்ல. ஏன்னா ராஜா இந்த உலக பிரகாரமாக நடத்துவாங்க, உலகத்தின் காரியங்களை செய்ய வைப்பார். ஆனால் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் ஆவியின் வழியாக, அப்படி ஆலோசனையின் வழியாக நடத்துவார். அங்கே சத்துரு வர முடியாது. ஆனால் ராஜா நடத்தும் போது சத்துருக்களாக குவிந்து வந்து கொண்டிருப்பாங்க. அதனால் அவர் சொல்றார், என்னாலே அல்லப்பா, இது என்னாலே அல்ல. அதிபதியெல்லாம் வைக்கிறாங்க, அதை நான் அறியேன். ஏன்னா அதிபதி யாருன்னு கர்த்தருக்கு தெரியும். மனுஷன் தானே, மனுஷன் நிர்த்துளியாக இருக்கிறான், அவன் மண்ணாக இருக்கிறான். பாருங்க, அவனுடைய வாழ்க்கையை குறித்து அறிந்த கர்த்தர் இந்த ஆலோசனை கொடுக்கிறார். ஆனால் நம்ம யோசிக்கலை. தேவன் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரு, நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரு, இதை நம்ம அறியாததுனால தலைமை. நான் பாருங்க, அநேக குறைய சொல்லலை, ஸ்தாபனத்தில் கூட தலைமை தான் முக்கியம். கர்த்தர் சொன்னால் கேட்க மாட்டாங்க, தலைமை சொன்னால் கேட்பாங்க. அதை ஆண்டவர்னு சொல்ல, என்னால் அல்ல. பாருங்க, இருக்கட்டும், பொறுப்புகள் இருக்கட்டும், அது தப்பு இல்லை. ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் தான் மகிமைப்படணும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தேவனை நம்ம விசுவாசிக்கணும், விசுவாசிகள் மேல் மனிதர்கள் மேல் அன்பு கூறணும், அவங்கள விசுவாசிக்க சொல்லலை. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், தேவனையும் விசுவாசிக்கிறோம், மனுஷனையும் விசுவாசிக்கிறோம். இதனால விசுவாசம்னா என்னன்னே தெரியாமல் இருக்குது. கர்த்தரை மட்டும்தான் விசுவாசிக்கணும், அவர்தான் நம்மை நடத்துகிறவர். ஏன் சத்துரு கழுக போல அவன் பறந்து வருகிறான்னா, நமக்குள்ளே ஒரு தலைமையை வச்சுருக்கிறோம், நமக்குள்ளே ஒரு அதிபதியை வச்சுருக்கோம். ஆனால் தலைவராக இருக்க வேண்டிய கர்த்தரை மறந்துட்டோம். அதனால அவன் ஈஸியாக உள்ளே வந்துடுறான். பாருங்க, நல்லவங்களாக தான் இருப்பாங்க, பரிசுத்தவான்கள் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு நிமிடத்தில் அவங்க தவறுவதற்கு வாய்ப்புண்டு, விழுவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் கர்த்தரோ நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவரை சார்ந்து கொள்ளும் போது சத்துரு உள்ளே வர முடியாது. நம்மையும் காப்பார், நம்ம சந்ததிகள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், எத்தனை தலைமுறை வந்தாலும் அவர் பாதுகாப்பார். ஆனால் அன்னைக்கு தலைமை என்று வைத்து கொண்டிருக்கிற மனுஷன்
பாருங்க, நீ இருக்கும்போதே அவன் போயிடலாம், தலைமை மாறி போகும். அதனால் பாருங்க, நம்ம கர்த்தருக்கு தான் இடம் கொடுத்தா சத்துரு உள்ளே வர முடியாது. நீங்கள் மனிதர்களை நம்ம முக்கியத்துவப்படுத்துகிறோம், அதனால்தான் சத்துரு ஈஸியாக உள்ளே வர்றான். பாருங்க, மூன்றாவதாக நீங்கள் பார்க்கும்போது 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 4ஆம் அதிகாரத்திலேருந்தே வருது கடைசி பகுதி. வெள்ளினாலும் பொன்னினாலும் விக்கிரகத்தை செய்துட்டாங்க, கன்றுக்குட்டியை அவங்க செய்தாங்க, அதனால் எனக்கு கோபம் வந்துச்சு. விக்கிரக ஆராதனை பாருங்க, விக்கிரக ஆராதனை நம்ம வாழ்க்கையில் வரும்போது அதுக்கு கர்த்தருக்கு கோபம் வருது. கர்த்தருக்கு கோபம் வந்தானே நம்ம விட்டு விலகுவார், அவர் நம்ம பாதுகாக்க முடியாது, நம்மோடு இருக்க முடியாது. இதனால என்ன பாருங்க, ஓநாய்களுக்குள்ளே அகப்பட்ட ஆட்டை போல நம்ம ஈஸியாக பிசாசு வந்து பிடிச்சிருவான், அவன் பறந்து வந்து உட்காருவான். அவன் மட்டும் இல்லை, லேகியோன் பிசாசு பிடித்த மனுஷனை போல அநேக பிசாசு கூட்டத்தையே கூப்பிட்டு வந்துடுவான். வரும்போது நிச்சயமாக நம்ம நிற்க முடியாது. பாருங்கள், வெள்ளம் போல சத்துரு பெருகிறான், வெள்ளம் போல சாத்தான் வர்றான். அதிகரிக்குதுயா பிரச்சனை, நாளுக்கு நாள் தொடருது, அதிகரிக்குது. காரணம் விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை அப்படிங்கும்போது பொறிச்சலை மட்டுமா? இல்லைங்க, தேவனை விட அதிகமாக யாரை நேசித்தாலும் அது விக்கிரகம். பொருளாசை விக்கிரகம், ரெண்டகம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனை. பாருங்க, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. நம்ம ஒரு பொறிச்சலையை மட்டும் பார்க்குறோம், அதான் விக்கிரக ஆராதனை. பாருங்க, சிலர் ஆராதனை நேரத்தில் அதை விட குடும்பம்தான் நேசம், ஆராதனை விட்டுருவாங்க, குடும்பத்தின் காரியத்துக்கு ஓடுவாங்க, அது விக்கிரகம். தேவனை விட எதில் மிஞ்சி நம்ம அன்பு செலுத்துகிறோமோ அது விக்கிரகம். இதனால பிசாசு உள்ளே வந்துடுவோம், பறந்து வந்து அப்படியே உட்காந்து பாருங்க, அவன் தொடர்ந்து நம்மளை வஞ்சித்து கொண்டே இருப்பான், ஏமாற்றி கொண்டு இருப்பான், நம்ம நன்மைகளை பறித்து விடுவான். அதனால் பாருங்க, நம்ம அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது, ஆண்டவருக்கு மேலே தான் அதிகமாக அன்பு செலுத்தணும், அவருக்கு அன்பு செலுத்திகிட்டே இருப்போம். அதான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டார் இல்லையா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறா, 3 நேரம் கேட்குறாரு. அதுபோல் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மகிட்ட கேட்குறார், என்னை விட அதிகமாக நீ அங்கே நேசிக்கிறியா, அது விக்கிரகம். அப்படி நேசிச்சேன்னா சத்ரு உள்ளே வந்துடுவான், நேசித்த காரியத்தை உடைச்சிருவான். பாருங்க, 4வதாக நீங்கள் வாசிங்கன்னா 7ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நியர்கள் அதை விழுங்குவார்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அந்த 8ஆம் வசனம் சொல்லுது, விரும்பப்படாத, நீங்கள் விழுங்கப்படுகிறதுனால அந்நியர்கள் அதை விழுங்குவாங்க, நீங்கள் விழுங்கப்படுறதுனால விரும்பப்படாத ஜாதியாக இருப்பீங்க. அப்போ சத்துரு எதனால உள்ளே வர்றான் பாருங்க, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசு விழுங்க பார்க்குறான் இல்லையா, அதுபோல் புற ஜாதிகள் நம்மை விழுங்கும்படியா. தேவனுக்கு புறம்பான காரியம், ஆவிக்குரிய காரியத்தை விட மாம்சத்துக்குரிய காரியம் நம்ம விழுங்குது. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம தெரிக்கிறோம். இதனால பாருங்க, நம்ம விழுங்கப்படுகிறோம். விழுங்கப்படுறதுனால புற ஜாதிகளுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோம், விரும்பப்படாத பாத்திரம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, சத்துரு நம்மளை அப்படியே மாற்றிடுறான். ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவரோடு இருக்கிற ஒரு தேவ பிள்ளை நடந்து போகிற போது, கடந்து போகிற போது, நாம் எந்த குடும்பத்தில் போனாலும் எந்த தேசத்தில் போனாலும் நம்ம விரும்புவாங்க. அதான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ரைட்டு. பாருங்க, கால் மிதிக்கிற தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். ஆனால் இன்றைக்கி நம்ம எங்கே போனாலும் யாரும் விரும்பலை. காரணம், சத்துரு நமக்குள்ளே, நம்ம குடும்பத்துக்குள்ளே, சபைக்குள்ளே வந்துடுறான். நம்ம சபையை யாரும் விரும்பலை.
நம்ம வீட்டை யாரும் விரும்பலை. புற ஜாதிகளுக்கு ஒத்த வேஷம். புற ஜாதிகளை பார்த்து நம்ம வாழ்கிறோம். அவங்கள போல நான் வாழணும், அவங்கள போல நடக்கணும், இப்படி ஒரு எண்ணத்தோடு நம்ம போகிறதுனால அவன் நம்ம உட்கார்ந்து நம்ம தொடர்ந்து நம்மோடு இருந்து நம்ம ஒன்றும் இல்லாமல் விரும்பப்படாத உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை போல நம்ம மாற்றி விடுகிறான். அதனால் அவனுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. அவனுக்கு இடம் கொடுக்கறதுனால்தான் இந்த அனுபவம் நமக்குள்ளே உண்டாகிறது. ஐந்தாவதாக 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, தனித்து திரிகிற காட்டு கழுதையை போல் அசீரியண்டைக்கு போனார்கள். எப்ராஹிமர் நேசரை கூலிக்கு பொருத்தி கொண்டாங்க. அந்த 9ஆம் வசனத்தில் எப்படின்னா, தனித்து திரிகிற காட்டு கழுதையை போல அவங்க அந்நியர் இடத்துல போகிறாங்க, வேறு ராஜாக்கள் இடத்துல போகிறாங்க, வேறு தேசத்தில் போகிறாங்க. தனித்து திரிகிற காட்டு கழுதைனா அதுக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. குடும்பத்தின் கண்ட்ரோலில் நிற்க மாட்டாங்க, சபையின் கண்ட்ரோலில் நிற்க மாட்டாங்க. பாருங்கள், ஒரு கண்ட்ரோல் அவங்களுக்கு தனியாக அப்படியே தெரிவாங்க. பாருங்கள், இது யாருக்கு வாய்ப்பாக இருக்குது? சத்துருக்கு ரொம்ப ஈஸியாக அவங்கள கேட்ச் பண்ணிடுவான், பிடிச்சிருவான், அவங்கள்ட்ட உட்காருவான், தொடர்ச்சி அவங்கள தவறான வழியில் நடத்துவான். அதனால் நம்ம அந்த எண்ணம் வரும், நான் தனித்து திரியணும். குடும்பமாக இருக்கிறவங்க கூட தனியாக திரியணும்னு எண்ணம் வரும். சபையில் இருக்கிறவங்க கூட தனியாக நான் போகணும், தனியாக திரியணும்னு தோணும். இது எதுக்கு? பிசாசு உங்களை பிரித்து சத்துரு அப்படியே நம்ம மேலே உட்கார்ந்து நம்மளை இல்பொருளாய் மாற்றும்படியாய், பயன்படாத ஒரு பாத்திரமாய் நம்ம மாற்றும்படியாக தான் அதை செய்கிறான். அதனால் எந்த நிலைமையிலும் நம்ம ஐக்கியத்தை, சபை ஐக்கியத்தை, குடும்ப ஐக்கியத்தை நம்ம விடக்கூடாது. அப்படி விடும்போது பாருங்கள், சிலர்லாம் குடும்பத்தை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க, சபையை குறித்து யோசிக்கவே மாட்டாங்க. அந்த ஐக்கியத்தில் நம்ம உறுதியாக இருந்தால் தான் சத்துரு அங்கே வர முடியாது. அந்த உறுதி இல்லாத நிலைமை வரும்போது, அந்த காட்டு கழுதையை போல் தனியாக திரிகிற அனுபவம் வரும்போது அவன் ஈஸியாக நம்மளை பிடிச்சிடுறான். பிடிச்சி பாருங்கள், அவன் தொடர்ச்சியாக இருந்து என்னெல்லாம் நம்மளை கொண்டு தீய காரியங்கள் செய்யணுமோ அதை செய்வான். அதனால் நம்ம அதை அறிஞ்சு, அவன் தந்திரத்தை அறிஞ்சு அவனுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. ஆறாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பலிபீடங்களை பெருக பண்ணுறாங்க. அந்த பலிபீடம் பெருக 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 அது பாவமும் பெருகுது. எங்கே போனாலும் பலி செலுத்துகிறாங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்தை போல் பாருங்க, இன்றைக்கி மனுஷன் எங்கெல்லாமோ போய் பலி செலுத்துகிறாங்க. அந்த பலி தேவனுக்கு தான் நம்ம பலி செலுத்தணும், சோத்திர பலி செலுத்தணும், ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். இல்லாமல் எல்லா இடமும் பலி. பாருங்க, எனக்கு ஒரு நண்பர் உண்டு, பல ஆண்டுகளுக்கு முன்பாக. அவர் எந்த கோயிலை பார்த்தாலும் காணிக்க போடுவார். கிறிஸ்தவ கோயில்னாலும் சரி, முஸ்லீம்னாலும் சரி, எதுனாலும், ஹிந்து கோயிலாக எதுனாலும் அவர் காணிக்க போட்டே வருவார். நான் அவர்கிட்ட கேட்பேன், ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு. ஏதாவது ஒரு தெய்வம் என்ன பாதுகாக்கும். பாருங்க, கண்ட கண்ட இடத்துல பலி செலுத்த கர்த்தர் சொல்லலாம் மாட்டேன். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும், அவர் ஒருவரையே மகிமைப்படுத்தணும். அப்படி மாற்றி மாற்றி பண்ணுறதுனால பிசாசு ஈஸியாக நம்மளை பிடிப்பான். உட்கார்ந்து தொடர்ந்து நம்மளை தவறான வழியில் நடத்தி பாருங்கள், ஒரு சாலோமனை கடைசியில் வஞ்சித்தது போல் பலிபீடங்களை கட்டி கட்டி பாருங்கள் தவறான வழியில் கொண்டு போயிடுவான். அதனால் அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம காணப்படணும். ஏழாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 12ஆம் வசனம், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஏன் சத்துரு உட்கார்ந்துருக்கிறான்? எதனால் பறந்து வேகமாக அமர்ந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா,
ஆண்டவர் வேதத்தின் மகத்துவத்தை நமக்கு எழுதி தந்திருக்கிறாங்க. நாம் என்ன பண்ணுவோம்? வேதத்தை படிக்க மாட்டோம். விதவிதமான பைபிள் வீட்டில் இருக்கும், எல்லாம் புதுசாக இருக்கும். அதை புரட்டுறதே கிடையாது, படிக்கிறதே கிடையாது. பாருங்க, வேதத்தின் அதில் இருக்கிற மகத்துவம் இருக்குயா, விடுதலை இருக்குது, நன்மை இருக்குது, தீர்க்க தரிசனம், நாம் நடக்க வேண்டிய வழி, பிசாசை எதிர்க்கக்கூடிய பலன் எல்லாம் அங்கே இருக்குது. இதை நம்ம வாசிக்கிறதும் கிடையாது, தியானிக்கிறதும் கிடையாது. என் மகத்துவத்தை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். வேதத்தின் மகத்துவத்தை அந்நிய காரியமாக எண்ணினாங்க. அது ஏன் காரியம் இல்லை, இது எனக்குரியது இல்லை, வேற யாருக்கோ உரியது, அப்படி எண்ணினாங்க. அதனால தான் பிசாசு வந்து உட்கார்ந்துருக்கிறான். நம் அந்த வேதத்தை நம்ம எனக்குரியது இது, இரவு பகல் அதில் நம்ம தியானமாக இருக்கும்போது கழுக போல சத்துரு வர முடியாது, தொடர முடியாது. வேத வசனத்தை நம்ம படிக்க படிக்க அந்த அனல் வரும்போது அவனால் இருக்க முடியாது, எரிந்து போவான். வேதத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காததுனால்தான் கழுக போல அவன் வந்திருக்கிறான். கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் சத்துருக்கு இடம் கொடுக்கக்கூடாதப்பா. அவன் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. அவனுக்குரிய இடத்தை என் குடும்பத்திலோ என்னிலோ எங்கள் சபையிலோ நாங்கள் கொடுக்கக்கூடாது. அவனை துரத்தக்கூடிய வல்லமையை, அதிகாரத்தை எங்களுக்கு தாங்கப்பா, தாங்க ஆண்டவரே. அவன் எங்களை தொடரக்கூடாது. உடைய நன்மையும் கிருமையும் தான் என்னை தொடரணும். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். அப்படியே கண்களை மூடி நம்முடைய குறைகளை உணர்ந்து நாம் ஜெபிப்போமா? கர்த்தர் நம்முடைய குறைகளை மாற்றி, நம்முடைய மீறுதல்களை மாற்றி இந்த வேளையில் தேவன் நம்மை தொடப்போகிறார். ஆமென். நம்மை அண்டி கொண்டிருக்கிற, நம்ம குடும்பத்தை சூழ்ந்திருக்கிற எல்லா அந்தகார கட்டுகளும், அந்தகார கிரியைகளும் அழியும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய போகிறார், உதவி செய்ய போகிறார். கபால் அஷாந்துடைய பௌதியா, போராடு மகளை, போராடு. ஆமென். வாழ்க்கை எப்படியோ வளர வேண்டிய வாழ்க்கை இன்னைக்கு தாழ்ந்து தாழ்ந்து நீ ஒடுங்கி போய் நிற்கிறாய். ஒன்றும் இல்லாத நிலைமைக்கு மாற்றப்பட்டு விட்டாய். நான் ஒரு தப்பும் பண்ணலையே அடிக்கடி நீ சொல்ற. இல்லை இல்லை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் உன் வாழ்க்கையில் இருக்குது. அதை மட்டும் மாற்றிட்டேனா உன் வாழ்க்கையில் விடுதலை, விடுதலை. வாலிப தம்பி, கர்த்தரை நோக்கி பார். அநேக நேரத்தில் கர்த்தர் உன்னை உணர்த்துறாரு, ஆனால் நீ ஜெபிக்க இடம் கொடுக்கல, வேதம் தியானிக்க இடம் கொடுக்கல. அதனால பிசாசு உன் வாழ்க்கையில் உட்கார்ந்து இருக்கிறான். நல்லா படிச்ச, இன்னைக்கு உனக்கு நல்ல மதிப்பெண் இல்லை, நல்ல முயற்சி பண்ண, உனக்கு நல்ல வேலை கிடைக்கல. காரணம், பிசாசுக்கு நீ இடம் கொடுத்துட்ட. தங்கச்சி, கர்த்தரை நோக்கி பாரு. ஆமென். வாலிபன் தானே, சந்தோஷமா இருப்போம், சில காரியங்கள் தானே செய்வான்னு சொல்லி நீ கடந்து போன. இன்னைக்கு எதிர்காலம் மூடப்பட்டிருக்கிறது, அடைக்கப்பட்டிருக்கிறது. நீ விரும்பின வாழ்க்கை இன்னும் கைகூடல. ஆமென். ராஜா, உமக்கு நன்றி, நன்றி. அருமையான குடும்பமே, கர்த்தரை நோக்கிப்பார், கர்த்தரை நோக்கிப்பார். ஆமென். உன் கூட இருக்கிறவெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கிறான், நீ மட்டும் கீழே போயிட்டு இருக்கிற. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? தேவன் விரும்பாத 3 காரியங்கள் உன்னிடத்தில் இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் உன்னை உணர்த்தி இருக்கிறார். பூரணமாய் வெளியேற ஒப்பு கொடு. பிசாசு ஓடுவான், கர்த்தருடைய வல்லமை வரும். ஆமென். அன்றைக்கு லேகியோன் பிசாசு போன போது கர்த்தரோடு அவன் அமர்ந்தது போல நீ தேவனோடு அமர்ந்து தேவ மகிமையை காண்பாய். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டபடியால் நன்றி. சகல துதிகர மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.